நீ சாயங்காலம் 5 மணிக்குள்ள ஒருத்தனுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும்ண்ணா. 5000 அது ஒரு அமௌண்ட். அண்ணன் இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள 1 லட்சம் கட்டணும். 1 லட்சமா? ஆமாடா, சாக ஆகாத. நாளைக்கு இன்னொரு 1 லட்சம் கட்டணும். அதுக்கு அத்தனை நாள் ஒரு 50,000 கட்டணும். அதுக்கு அத்தனை நாள் ஒரு 50,000 கட்டணும். எதுக்கு தானே சரி ஒரு கார்டு வாங்கினேன். ஓகே, இன்னொரு கார்டு எதுக்கு நான் வாங்கினேன்? இன்னொரு கார்டா? அடிங்க 10 கார்டு வச்சுக்கிறேன் நான். உங்க 5000 தானே வேணும். உங்க போனை கொடு. அவள்கிட்ட முடிச்சு ஒரு 1/2 hour உன் பிரச்சனை எல்லாம் தீந்துடும். ஜாலியா இருக்கு. எப்படின்னா இன்னொரு கிரெடிட் கார்டு போட்டேன் 1 லட்சத்துல. 1 லட்சமா? எனக்கே நான் கார்டு போட்டு விட்டேன். நீ தான்டா 5000 கட்டணும்னா அதுக்குதான் கார்டு போட்டு விட்டேன் 1 லட்சத்துக்கு. சரி அதெல்லாம் விடு. ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு கார்டு வாங்கின? கடனை கட்டணும்லடா. அப்படின்னா கடன் வச்சு அதான் சம்பளம் வந்து அதுல மேட்ச் பண்ணிடல. அப்போ எது கார்டு வாங்குற? டேய், கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுக்கலாம், அது கட்டணும்ல. பொண்ணு எதனா ஓட்டுறியா? அதெல்லாம் இல்லடா. வீடு எதனா வாங்கினியா? அதெல்லாம் வாங்க. பசங்க என்ன படி வைக்கியா? அதெல்லாம் இல்லடா. அப்புறம் எதுக்குன்னா கார்டு வாங்கின? அதான் கார்டு கமிஷன் கட்டணும்ல அவனுக்கு 4000 ரூபாய். அதுக்குதான் கார்டு வாங்குது. நீ கார்டு வாங்காம அவனுக்கு கமிஷனே கட்ட இல்லையா? ஆமா இல்ல, அதான் கடன் வாங்கணும்ல. நானு எதுக்கு கடன் வாங்கணும்? அதான் கிரெடிட் கார்டு கட்டணும்ல. நீதான் கிரெடிட் கார்டு வாங்காம கடனே வாங்க தேவை இல்லையா? ஆமா இல்ல. ஓ, நீ கார்டு வாங்க கடன் கேனா கெட்டு போ. எனக்கு எது கார்டு போட்டு விட்ட இப்போ? இதே தான்டா நானும் அவன்கிட்ட கேட்டேன். யாருமா? எனக்கு கிரெடிட் கார்டு போட்டானே அவன்கிட்ட தெளிவா கேட்டு தொலைவான தானே. ஏன்னா எனக்கு போட்டு விட்டானே. அந்த எவன் கிட்ட நான் தான் கேட்டேன். யாரா எனக்கு போட்டானே? நான் தான் சொல்லி தொலைஞ்சான் அவன். சொல்லிட்டு போனா. இதே தாண்டா நானும் அவன்கிட்ட கேட்டேன். அவனே இப்ப தாண்டா சிரிச்சுன்னே போனா. இப்போ நான் தாண்டா கிரெடிட் கார்டா கட்டி நிக்கிறேன். ஏன்டா எனக்கு கடனு 10 கிரெடிட் கார்டு வச்சு நீ கட்டி நிக்கிறதா கடனு? எதுக்குடா நான் கார்டு வாங்கினேன்? எதுக்கு தாண்டா கடன் கட்டுறேன்? எனக்கு ஒன்றும் புரியலடா.